கடல் கன்னியின் ரகசிய முத்து. ஒரு அழகான கடற்கரை ஊரில் மீனா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு கடல் ரொம்ப பிடிக்கும். தினமும் பள்ளி முடிந்ததும் கடற்கரைக்குப் போய் அலைகளை பார்த்து ரசிப்பாள். ஒரு நாள் மாலை, சூரியன் மறையும் நேரம். கடல் அமைதியாக இருந்தது. மீனா வழக்கம்போல கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தாள். அப்போ திடீரென்று அவள் ஒரு மெதுவான அழுகை சத்தம் கேட்டாள். யார் அது என்று சுற்றி பார்த்தாள். கடல் அருகில் ஒரு கல்லின் பக்கத்தில் ஒரு அழகான கடல் கன்னி உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். மீனா அதிர்ச்சியடைந்தாள். ஆனாலும் அவள் மெதுவாக அருகே சென்றாள். நீ யார்? ஏன் அழுற? என்று கேட்டாள். கடல் கன்னி மெதுவாக சொன்னாள். நான் கடலில் வாழும் கன்னி. என் பெயர் லீலா. நான் என் மாய முத்தை இழந்துட்டேன். மாயமுத்தா? மீனா ஆச்சரியமாக கேட்டாள். ஆமா, அந்த முத்து இல்லாமல் நான் கடலுக்குள் போக முடியாது என்றாள் லீலா. மீனாவுக்கு அவளுக்கு உதவணும் என்று தோன்றியது. நான் உனக்கு உதவுறேன் என்றாள். இருவரும் சேர்ந்து கடற்கரையில் தேட ஆரம்பித்தார்கள். நேரம் கடந்து இரவு ஆனது. நிலா வெளிச்சம் மட்டும் இருந்தது. மீனா சோர்வாக இருந்தாலும் தேடுவதை நிறுத்தவில்லை. அப்போ திடீரென்று தண்ணீரில் ஏதோ பிரகாசமாக தெரிந்தது. அதுதான் என்று மீனா ஓடினாள். அவள் கையை நீட்டி அந்த முத்தை எடுத்தாள். அது ரொம்ப அழகாக ஒளிர்ந்தது. லீலா, உன் முத்து கிடைச்சிடுச்சு என்று கத்தினாள். லீலா ரொம்ப சந்தோஷமானாள். அவள் கண்களில் கண்ணீர். ஆனா இந்த முறை அது சந்தோஷ கண்ணீர். நன்றி மீனா, நீ ரொம்ப நல்லவள் என்றாள். அவள் அந்த முத்தை பிடித்தவுடன் அவளுடைய வால் மீண்டும் ஒளிர ஆரம்பித்தது. நான் இப்போ கடலுக்குள் போகலாம் என்றாள். போகும் முன் லீலா ஒரு சிறிய சிப்பியை ஷெல் மீனாவுக்கு கொடுத்தாள். இத ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். நீ நல்ல மனசு கொண்டவள். இது உன்னை காப்பாத்தும் என்றாள். மீனா சிரித்தாள். நீ என் ஃப்ரெண்டு தான் என்றாள். லீலா சிரித்து, எப்போ வேண்டுமானாலும் கடலை பார்த்து என்ன நினைச்சா நான் உன்னோட இருக்கேன் என்றாள். அவள் மெதுவாக கடலுக்குள் மூழ்கினாள். அலைகள் அவளை தழுவிக்கொண்டது போல. அடுத்த நாள் முதல் மீனா தினமும் அந்த சிப்பியை வைத்துக்கொண்டு கடற்கரைக்கு போவாள். அவள் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு சீக்ரெட் இருந்தது போல ஃபீல் பண்ணினாள். ஒரு நாள் அவள் அந்த சிப்பியை காதில் வைத்து கேட்டாள். அதிலிருந்து மெதுவான குரல் வந்தது. மீனா, நான் இங்கே இருக்கேன். மீனா சிரித்தாள். அவளுக்கு தெரியும், அவளுடைய நண்பி கடலில் இருக்கிறாள். கதை நெறி. நல்ல மனசு இருந்தா நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்